அன்பிற்கினிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் உங்கள் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். சரி, இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் டெட்டு, அதாவது டெட்டில் ஆங்கில இலக்கணம் குறித்த ஒரு முக்கியமான ஒரு 50 வினாக்களுக்கான விடைகளை நம்ம இணைந்து, நீங்களும் நானும் இணைந்து அந்த மாதிரி தேர்வை செய்யலாம் வாங்க. இதுவரைக்கும் டெட்டுக்கு நல்லா தீவிரமாக பயிற்சி செஞ்சிட்டு இருப்பீங்க. விடாமுயற்சியோடு தொடர் பயிற்சியும் நிச்சயம் உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கிற ஒரு நல்ல அந்த எண்ணத்தை உங்கள்கிட்ட வாழ்த்தா பகிர்ந்து கொண்டு இப்போ நம்ம இந்த டெட் ஆங்கில இலக்கணம் பற்றிய ஒரு மாதிரி தேர்வை நம்ம செய்யலாம். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கிள். ஹி இஸ் டேஷ் ஆனரபிள் மேன். இது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னன்னா ஆர்டிக்கிளை சூஸ் பண்ணுங்க. இந்த ஆர்டிக்கிள் அ அண்ட் த 3 தான் இருக்கு. இதுல எது வருங்கிறத சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சூஸ் த கரெக்ட் ஆர்டிக்கிள். அங்க ஆன்சர்ல சம், த, அண்ட் சம்முங்கிறது வரவே வராது, ஆர்டிக்கிள் கிடையாது. அப்ப அதை தூக்கி விட்டுலாம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா இந்த 3 ஆர்டிக்கிள் இருக்குல்ல, த அண்ட் இதுல எது வரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எழுதணும். சரி, ரைட். அப்ப சரி, ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆளை தான் சொல்றாப்புல. அப்போ ஒரு ஆளுங்கிறப்ப அப்ப என்னன்னா ஒரு தமிழ்ல ஒரு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அ, தமிழ்ல ஓர் அப்படி என்று சொல்வதற்கு இங்கிலீஷ்ல அண்ட், த அப்படின்னா அந்த, இவ்வளவுதான். சரி, இப்ப இந்த இடத்துல ஹானரபிள் மேன் அப்படின்னா நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம், ஹி இஸ் எ ஹானரபிள் மேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனா இந்த இடத்துலதான் ஒரு ட்ரிக் இருக்கு, கவனமா ஞாபகத்துல வச்சிங்க. நான் என்ன சார் ட்ரிக் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே சொல்லுவோம், அதாவது வவல் லெட்டர்ஸ் AEIOU வந்துச்சுன்னா அண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, லெட்டர்ஸை மட்டும் பார்க்க வேணாம், அந்த வவல் சவுண்டு இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான், அந்த வவல் சவுண்டு தான் மெயின், அதுதான் கரெக்ட். அப்ப பேசிக்கா வவல் லெட்டர்ஸ் டு வவல் சவுண்ட்ஸுக்கு போயிடணும். வவல் சவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப வவல் சவுண்டு, அப்போ இங்கே லெட்டர் ஹானரபிள் அப்படின்னு பார்க்குறப்ப ஹெச்சில் தான் ஆரம்பிக்குது. ஹெச் இஸ் ஏ ஒரு கான்சோனன்ட் லெட்டர். அப்போ இந்த இடத்துல சரி ஏ தான் வரும், அண்ட் வரவே வராது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரக்கூடாது. நீங்கள் அதை இந்த ஹானரபிள்ங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும், உச்சரித்து பார்க்கணும். ஹானரபிள்னு சொல்றதை விட ஆனரபிள், ஆனரபிள் அப்படின்னா ஆ, அங்க ஹெச் சைலண்ட். அங்க பக்கத்து ஹெச்சுக்கு பக்கத்துல இருக்கிற ஓ தான் மெயின். அப்போ ஓ, அப்போ ஹானரபிள்ல இருக்கிற சைலண்ட் லெட்டரை விட்டுட்டோம்னா அப்போ ஓல தானே அந்த வேர்டு அந்த வேர்டு உச்சரிக்கப்படுது. அப்ப ஓங்கிறது வவல் லெட்டர். அந்த வேர்டு எப்படி எப்படி உச்சரிக்கப்படுதுன்னா ஆனரபிள், ஆனரபிள்னு உச்சரிக்கப்படுது. அப்போ உச்சரிக்கிறப்ப ஆங்கிற வவல் சவுண்ட் வருது. அப்ப வவல் சவுண்ட் வர்றதுனால இந்த இடத்துல நம்ம எதை தான் டிக் அடிக்கணும் அப்படின்னா அண்ட் தான் டிக் அடிக்கணும். எவ்வளவு கொஞ்சம் இதுக்கு டைம் எடுத்துக்கிட்டோம், இருந்தாலும் அதே போல ஆனர், ஆனஸ்டி, இதெல்லாம் எல்லாம் நம்ம இந்த இந்த ஹெச்சில் வரக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. நீ மவனை என்ன வேணாலும் செஞ்சாலும் பரவாயில்ல, நான் அடிப்பேன்டா சொல்லி அப்படின்னு நம்ம அடிச்சு தூக்கணும். ஏன்னா
அப்படிங்க அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஆன்ங்கிறத கவனமா ஞாபகத்தில் வச்சுங்க. ஆன் த வேர்ட் honorable begins with a silent H. So the starting sound is the vowel sound ஆ. ஆ சவுண்ட்ல தான் வருது. நம்ம அதை தப்பா வந்து ஹானஸ்டி, ஹானஸ்ட்ராஜ் அப்படின்னு இந்த வடமொழி எழுத்து ஹாவை போட்டு சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. வடமொழி எழுத்துக்கு அங்கே வேலை கிடையாது. அந்த ஹெச்சில் ஆரம்பிக்கிற இந்த ஹானர், ஹானஸ்டி, ஹானரபிள் இதெல்லாம் வந்து என்னன்னா அங்கே ஹெச் வந்து சைலண்ட் லெட்டர் தான். அங்கே வவல் லெட்டராக இருக்கக்கூடிய ஓ லெட்டர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஆ சவுண்டு தான். அப்போ இந்த இனிமேலுக்கு மறக்கவே மறக்காது உங்களுக்கு. ரைட், இப்போ நம்ம அடுத்து செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஐடென்டிஃபை த கரெக்ட் டென்ஸ். இது வந்து ஒரு ப்ராவர்ப். ப்ராவர்புங்கிறத விட ப்ராவர்பில் யூனிவர்சல் ட்ரூத், இதுதான் ரொம்ப முக்கியம். யூனிவர்சல் ட்ரூத். த சன் டேஸ் இன் த ஈஸ்ட். த சன் டேஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே வந்து சன் வந்து ஈஸ்ட்ல வந்து என்ன பண்ணுது, சன் வந்து உதிக்குது. உதிக்குது அப்படிங்கிறது ரைஸ். ஆர்ஐஎஸ்இ ரைஸ் அப்படின்னா உதிக்கிறது, தோன்றுவது அப்படின்னு அர்த்தம். ஆர்ஐசிஇ ரைஸ் அப்படின்னா தான் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அரிசி உணவு, அந்த சாதம், அந்த மாதிரி. இங்க வந்து ஆர்ஐஎஸ்சின்னா ரைஸ். அப்ப இந்த இடத்துல என்னன்னா த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். நார்மலாவே பார்த்தோம்னா இப்போ அங்க டீல வந்து கொடுத்துருக்கான், ரைஸ்னு கொடுத்துருக்கான். இதனுடைய வந்து ரைஸ், ரோஸ், ரைசன் அப்படின்னு வரும். அது இர்ரெகுலர் வேர்பு தான் இது. அப்படிங்கிறப்ப ரைஸ் வந்து இருக்குது அப்படின்னா இங்க வந்து த சன் அப்படின்னு கொடுக்குறான். த சன் அப்படின்னாலே அது தேர்ட் பர்சன் சிங்குலர் இருக்கு. தட் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரக்கூடிய வார்த்தைகள் வந்து அந்த ப்ரெசன்ட் வேர்பு V1 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரெசன்ட் வேர்பு வந்து எப்படி இருக்கணும், ஆட் எஸ் ஆர் இஎஸ் இதோட சேர்ந்து தான் வரணும். அப்போ இங்கே ஆல்ரெடி இ இருக்கிறதுனால வி ஷுட் ஆட் ஒன்லி எஸ். எஸ் மட்டும் ஆட் பண்ணி ரைசஸ் அப்படின்னு பண்ணலாம். இப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். யூனிவர்சல் ட்ரூத்ஸ் அண்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்ட் இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அது. யூனிவர்சல் ட்ரூத்ஸாக இருக்கக்கூடியதுக்கும் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸுக்கும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ்னா நம்ம ரெகுலராக ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம வந்து எதில் தான் முன்னோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அந்த வேர்பை வந்து நம்ம வந்து சொல்லணும். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். இது ப்ரிப்போசிஷனை பற்றி ஒரு கொஸ்டின். த கேட் ஜம்ப்டு டேஸ் த டேபிள். இங்கே டேபிள் இருக்கு. அப்போ டேபிள்லேருந்து எங்கே வரணும், அந்த கேட் வந்து எங்கே வருது, அப்போ டேபிள் இருக்கு. அப்போ இங்கே வந்து என்னென்னா இன்னு அண்டர், டேபிளுக்கு கீழே கிடையாது, அட்டு அதெல்லாம் வராது. ஆன் டு தான் இங்கே. ஆன் டு இஸ் யூஸ்டு டு ஷோ மூவ்மெண்ட் டு எ பொசிஷன் ஆன் எ சர்ஃபேஸ். அதாவது ஒரு மூமெண்ட்ல இருக்கக்கூடிய பொசிஷனை சொல்றப்ப ஆன் டு அதை யூஸ் பண்ணணும். அதாவது சர்ஃபேஸ்ல இருந்து வர மாதிரி. அதே மாதிரி அப்படி இல்லாம இப்போ வந்து ஒரு கடல் இந்த மாதிரியான இருக்கு அப்படின்னா அங்க வந்து இன்டு. இப்ப நம்ம வந்து ஒரு ஆத்துக்குள்ள குதிக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்க போறோம், குதிச்சு உள்ளுக்குள்ள போறோம், இன்டு த ரிவர். இது வந்து என்ன பண்ணுது, டேபிள்ல இருந்து ஜம்ப் பண்ணி வெளில வருது, மூவ்மெண்ட் கொடுக்குது. மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப ஆன் டு த டேபிள். fill in with the correct modal verb. கரெக்ட் மாடல் வேர்பு வந்து பயன்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. யூ டேஷ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். டிராஃபிக் ரூல்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே வேற அங்க இருக்கிற மைட்டு, கேனு, குட்டு இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. கண்டிப்பா, கட்டாயமா அப்படின்னு சொல்றோம்னால, ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றுதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மஸ்ட்டை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். மஸ்ட் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் ஆர் நெசசிட்டி அப்படின்னு சொல்லப்படுது.
அப்போ மஸ்ட் தான் வந்து பயன்படுத்தணும். சரி, நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 5. செலக்ட் த கரெக்ட் கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேகை வந்து கரெக்டான கொஸ்டின் டேகை பயன்படுது. ஷீ இஸ் எ டாக்டர். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். கொஸ்டின் டேக்ல வந்து ரெண்டு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேர்பை பாருங்க. வேர்ப் என்ன இருக்கு? ஈஸ்ல தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த சென்டென்ஸ்ல வந்து ஷீ இஸ் எ டாக்டர்ல வேர்ப் எதுன்னு கேட்டா ஈஸ். அப்ப இங்க ஆன்சர்ல பாருங்க, ஈஸ் இருக்குதா? சரி, இருக்குது. ஒரு 2 இடத்துல இருக்குது. பில இருக்குது, டில இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன் சார், ஈஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஷீ இஸ் எ டாக்டருங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி வந்து இருக்குது அப்படின்னா ஒரு பாசிட்டிவா இருக்குது. ஏன்னா அங்க வந்து நெகட்டிவ்க்கான எந்த க்ளூ வேர்டும் அங்க இல்லை. நாட் இல்லை நோ இல்லை, அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை. அப்போ வந்து இது வந்து பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருந்தாலே அடுத்த செகண்ட் ரூல் என்னன்னா, அப்ப நெகட்டிவா நம்ம அதை மாற்றணும். அப்ப நெகட்டிவா மாத்துறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 கண்டுபிடிச்சோம். பி இல்லைன்னா டி தான் இருக்கும்னு கண்டுபிடிச்சோம். இந்த பி டில 2யுமே நம்ம டிக் அடிக்க முடியாது, 1 மார்க்கும் கிடைக்காது நமக்கு. அப்ப நமக்கு இதுல பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு நம்ம பார்க்கணும். பியா டியாங்கிறப்ப அப்ப இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்? செகண்ட் ரூல்ல இங்க பாசிட்டிவ்ல அந்த சென்டென்ஸ் இருக்கிறதுனால நெகட்டிவ் வேர்டை ஆட் பண்ணணும். அப்ப நெகட்டிவ் வேர்டுல வந்து வந்து ஈஸின்ட்டு. அப்ப பி தான். அப்ப ரைட். அப்ப டி இல்ல சார், பிக்கு வந்துட்டோம். இப்போ கன்ஃபார்மா பி கிட்ட வந்துட்டோம். இன்னும் இதை கொஞ்சம் இந்த கன்ஃபார்ம் ஆனதை இன்னும் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன், ரைட் ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு அங்க ஃபர்ஸ்ட் வேர்பை பார்க்குறோம், கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேர்பு பாசிட்டிவ்ல இருந்தா நம்ம நெகட்டிவ்ல மாத்திரணும். அப்படி இருக்கு. அப்ப ஈஸ்னு இங்க இருக்கு, ஈஸின்ட்டு போட்டாச்சு. அடுத்தது வேர்புக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்டை பார்க்கணும். சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா இங்க ஷீ தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஷீக்கு பதிலாக கலான்னு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப கலா யாரு? கேர்ள். அப்ப கேர்ள்னு வந்தாலே அதோட ப்ரொனவுன் என்ன? ஷீ. அப்ப ஷீ அது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க ஷீ தான் இருக்கு. அப்ப பிலயும் என்ன இருக்கு? ஈஷின் ஷீ தான் இருக்கு. அப்ப பி இஸ் த ரைட் ஆன்சர். A positive statement takes a negative tag using the same auxiliary verb. auxiliary verbன்னு சொல்லுவோம். ஆமிஸ் ஆர். ரைட். இப்போ நம்ம அடுத்து கொஸ்டின் நம்பர் 6க்கு போகலாம். இந்த கொஸ்டின் டேக ஒரு தடவை இந்த சூட்சுமத்தை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காதுங்க. அதுக்கு தான் இவ்வளவு மெனக்கட்டு சொல்றோம். வெறுமனே கொஸ்டினை படிச்சுட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். அதுல வந்து உங்களுக்கு என்னன்னா, இந்த கொஸ்டின் வந்தாதான் எழுதுவீங்க. இந்த கொஸ்டினை வேற மாதிரி கேட்கறான், ஷீக்கு பதிலாக ஹீ போடுறான், இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு நேம் கொடுக்குறான் அப்படின்னா நம்ம தடுமாறி நிக்க கூடாது. நீ என்ன வேணாலும் நம்ம ஒரு தடவை நன்றாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட கொஸ்டின் நம்ம வந்து அட்டன் பண்ணி ஜெயிச்சிடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நான் போறேன். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. கொஞ்சம் நீங்க இந்த டயத்தை கொஞ்சம், இது வேஸ்ட் ஆஃப் டைம்னு நினைச்சுக்காதீங்க. இது மோஸ்ட் ஆஃப் டைம், யூஸ்ஃபுல் டைம் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணீங்க. ஓகேவா? சரி, ரைட். அடுத்து 6, கொஸ்டின் நம்பர் 6. விச் ஆஃப் தீஸ் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னாலே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். விச் ஆஃப் தீஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், தீஸ்னு கொடுக்குறான். விச் ஆஃப் தீஸ், ரைட். அங்க இருக்கிறதுல வந்து எது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்? காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல பட்டு அண்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். ஞாபகத்துல வச்சுங்க. நீங்க பட்டை எடுத்துட்டு 2 சென்டென்ஸையும் தனியா எழுதுனா அதுக்கு 2க்குமே மீனிங் இருக்கும். ஹீ இஸ் புவர், அதுக்கு மீனிங் இருக்கும். ஹீ இஸ் ஹானஸ்ட், அதுக்கும் மீனிங் இருக்கும். புரிஞ்சுச்சா? அப்ப 2மே எப்படி இருக்குன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல 2மே மெயின் கிளாஸா இருக்கும். அப்ப காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்ல என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா
சென்டென்ஸ் வந்து அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் வந்து சிம்பிள் சென்டென்ஸ். ஹீ இஸ் புவர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது சிம்பிள் சென்டென்ஸ். அது அடுத்தது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். அது வந்து எப்படின்னா 2 இருக்கும். 2 சென்டென்ஸை இணைச்சு ஒரு கன்ஜெக்ஷன் வேர்டை போட்டு இணைச்சு எழுதுறது. அந்த ஹீ இஸ் புவர் பட் ஹீ இஸ் ஹானஸ்ட். ஹீ இஸ் புவர் அண்ட் ஹானஸ்ட். அதுல ஹீ இஸ்ன்னு வந்திருக்கணும். அதை எடுத்துட்டு ஏன் மீண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துட்டு அந்த ஹானஸ்ட் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. ஹீ இஸ் புவர் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்குறப்ப தேர்டு சென்டென்ஸை பார்க்குறோம். ஸோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹானஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப இதுல ஸோ ஹீ இஸ் புவர் ஹீ இஸ் ஹானஸ்ட். அப்ப இதுல வந்து தோ ஹீ இஸ் புவர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா அவன் தோன்னா இருந்த போதும் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கத்துல ஹீ இஸ் ஆனஸ்ட் இருக்கு, அவன் நேர்மையான ஆள் அப்படின்னு கொடுத்துறான். அது அந்த வினை அந்த வாக்கியம் வந்து முற்றுப்பெற்ற ஒரு முழுமையான வாக்கியமா இருக்கு. ஆனா இந்த தோ ஹீ இஸ் புவருங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு எச்சமான ஒரு வாக்கியமா இருக்கு, முற்று பெறாத ஒரு வாக்கியமா இருக்கு, ஒரு நிறைவுறாத ஒரு வாக்கியமா இருக்கு. இப்படி ஒரு முற்று பெறாத நிறைவுறாத வாக்கியமாக இருந்தா அது வந்து சபார்டினேட் கிளாஸ்னு பேரு. இந்த ஹீ இஸ் ஆனஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய தோ ஹீ இஸ் புவரை சார்ந்தே கிடையாது, அது தனியாவே நிற்கும். ஹீ இஸ் ஆனஸ்ட் அப்படிங்கிறது அதாவது முன்னாடி 2 வாக்கியம் இருக்கும், அதுல ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியத்தை சாராம தன்னிச்சையா நின்னுச்சுன்னா அது மெயின் கிளாஸ். நீங்க இந்த இந்த ஹீ இஸ் ஆனஸ்ட் இந்த முன்னாடி இருக்கிறத அப்படியே கட் பண்ணிட்டு ஹீ இஸ் ஆனஸ்ட்னு சொன்னா கூட அந்த வாக்கியம் அந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு மீனிங்ஃபுல் சென்டென்ஸா தான் இருக்குது. ஆனா இந்த ஹீ இஸ் ஆனஸ்ட தூக்கிட்டு தோ ஹீ இஸ் புவர் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடையாது. அவன் ஏழையாக இருந்த போதும் அப்படின்னு சொல்றப்ப இருந்த போதும் என்ன எப்படி இருந்தான், அவன் குற்றவாளியா இருந்தானா, நல்லவனா இருந்தானா, வல்லவனா இருந்தானா, நேர்மையானவனா இருந்தானா, எப்படி இருந்தான், ரிச் மேனா இருந்தானா அப்படின்னு நம்ம அடுத்தது ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். அப்ப அதனாலதான் அதை வந்து சபார்டினேட் கிளாஸ்ன்னு சொல்றோம். இது தன்னிச்சையா தன்னுடைய தன்னுடைய சொந்த காலில் நின்னுச்சுன்னா அது மெயின் கிளாஸ். இன்னொன்னு சொந்த காலில் நிக்கல, எனக்கு வந்து நான் பொய்க்காலில் தான் நிக்கிறேன், அந்த ஹீஸ் ஆனஸ்ட் இருந்தாதான் நான் அந்த இந்த தோ ஹீஸ் புவருங்கிற அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு முழுமையான அர்த்தம் பெறும் அப்படிங்கிற லெவல்ல இருந்துச்சுன்னா அது வந்து சபார்டினேட் கிளாஸ். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா ஒரு சபார்டினேட் கிளாஸும் ஒரு மெயின் கிளாஸும் இணைஞ்சு இருக்கும். அதனாலதான் இதை வந்து a complex sentence contains one main clause and at least one subordinate clause beginning with though. Next, question number 7. Identify the relative pronoun. Relative pronoun ஐடென்டிஃபை பண்ணு. This is the boy. Right. Dash won the gold medal. Right. இந்த 2 சென்டென்ஸையும் படிங்க. திஸ் இஸ் எ பாய். புரியுது சார். அப்புறம் வந்து அடுத்த சென்டென்ஸையும் இப்படி நம்ம சேர்த்து பார்ப்போம். த பாய் ஒன் த கோல்டு மெடல். அந்த பையன்தான் ஒரு கோல்டு மெடலை வெற்றி பெறான், ஒண்ணுன்னா வெற்றி பெற்றான். சரி, இப்ப இங்க இந்த கொஸ்டினுக்கு இங்க இருக்கிற ஆன்சருக்கு வரும். ஹூஸ்ன்னு இருக்கு. ஹூஸ்ன்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஹூம் யாருக்காக, யாருக்கு. விச்னா எது, ஹூன்னா யார். சரி, இப்படி இந்த இந்த கொஸ்டின் வேர்டு இதெல்லாம் கொஸ்டின் வேர்டு, WH கொஸ்டின் வேர்டு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த கொஸ்டின் வேர்டு ஹூஸ், ஹூம், விச், ஹூ இது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல விச் இஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த சென்டென்ஸ் இந்த டேஷ்ல ஃபில்அப் பண்ற மாதிரி ஏதாவது நம்ம போடணும் அப்படின்னா திஸ் இஸ் த பாய் டேஷ் ஒன் த கோல்டு மெடல். அவன் பையன், அந்த பையன் தான் என்ன பண்றான், கோல்டு மெடலை வென்றான். அப்ப யாரு,
யாரு கோல்டு மெடலை வென்றது? யாருன்னு கேட்கிறோம்ல, அதுதான் ஹூ தான். யார் என்பதுக்கு இங்கிலீஷ் வேர்டு ஹூ. ஹூ இஸ் த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ்டு டு ரெஃபர் டு பீப்புள் as the subject of the class. இப்போ சப்ஜெக்ட் ஆஃப் த கிளாஸ் ஹூ. அப்ப இந்த இடத்துல பாய்னு வந்ததுனால இந்த இடத்துல ஹூ ஒன் த கோல்டு மெடல், அந்த அவன் தான், இந்த பையன் தான் கோல்டு மெடல். ஹூ ஒன் த கோல்டு மெடல். அப்ப இந்த இடத்துல புரிஞ்சிடும். இப்ப இந்த இடத்துல வந்து பாய்னு இல்லாம இந்த இடத்துல பால் அப்படின்னு இருக்கு. திஸ் இஸ் த பால் அப்படின்னு இருக்கு. இந்த பக்கம் சென்டென்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு. ஈஸியா ஈஸ் எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்ப இந்த இடத்துல பொருளோட பேர் வந்துட்டு பால் அப்படின்னு இருந்துட்டுனா, அப்ப எது பொருள் வந்துச்சுன்னா அதுன்னு தானே சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல விச் வந்துடும். விச் இஸ் எல்லோ. திஸ் இஸ் த பால் விச் இஸ் எல்லோ அப்படின்னு வரும். கவனத்துல வச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. சேஞ்ச் த ஃபாலோயிங் டு பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். அப்ப த மெக்கானிக் ரிப்பேர்டு த கார். மெக்கானிக் வந்து காரை வந்து ரிப்பேர்டு த கார். ரிப்பேர்டு அப்படின்னா சரி செய்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். ரைட். ரிப்பேர்டு த கார், இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இதை பாசிவ் வாய்ஸா அப்படியே மாத்துறப்ப இங்க என்ன கொடுக்குறாங்க? பாசிவ் வாய்ஸா மாத்துறப்ப ஒன்ன கவனிக்கணும். எதை கவனிக்கணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ல இருக்கிற சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்பு எந்த டென்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. எந்த டென்ஸ்ல இருக்கு? ரிப்பேர்டு அப்படின்னு இருக்கு. இடி ஆட் ஆயிருக்கு. அப்ப இடி ஆட் ஆயிருந்தா இது வந்து ரெகுலர் வேர்பு. ரிப்பேர், ரிப்பேர்டு, ரிப்பேர்டு. அப்ப ரெகுலர் வேர்பு தான். வேர்பை பொறுத்த அளவுக்கு ஒன்றும் பெரிய கன்ஃபியூஷன் இல்லை. அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற பாஸ்ட் வேர்பா தான் இருக்குது. அப்ப அது அப்படியே வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறத அப்படியே என்ன பண்ணணும், அதே மாதிரி அந்த சென்டென்ஸ் வந்து மாற்றி எழுதணும். அப்போ பாஸ்ட் வேர்பு வந்து என்னது? வாஸ். அப்போ த கார் வாஸ் ரிப்பேர்டு பை த மெக்கானிக். இதுதான் பாசிவ் வாய்ஸோட இந்த ஃபார்ம். த கார் வாஸ் ரிப்பேர்டு. த கார் வந்து அந்த வாஸ் ரிப்பேர்டு, பழுது நீக்கப்பட்டது, சரி செய்யப்பட்டது. யாரால? பை த மெக்கானிக், அந்த மெக்கானிக்கால. In passive voice, the object, the car, becomes the subject and was repaired. Be plus past participle. அதாவது பாசிவ் ஃபார்ம்ல வந்து எப்படி என்ன ஃபார்ம்ல வைக்கிறாங்கன்னா பிங்கிறது பி ஃபார்ம் வேர்ப். அப்ப பி ஃபார்ம் வேர்ப் வந்து இந்த இடத்துல பாஸ்ட் வேர்ப் வந்ததுனால பி ஃபார்ம் வேர்பு வாச பயன்படுத்தணும். அப்ப ரிப்பேருங்கிற அந்த வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுன்னா ரிப்பேர்டு. அந்த ரிப்பேர்டை பயன்படுத்துறோம். அப்ப மேட்சஸ் த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். புரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் அந்த இவ்வளவு சில விளக்கங்கள் கொஞ்சம் தர வேண்டியதா இருக்கு. கவனத்துல வச்சுங்க. த கார் வாஸ் ரிப்பேர்டு பை த மெக்கானிக். இதுல 2 தான் வரும். அந்த பிசி வரவே வராது. ஏன் ஈஸ் ரிப்பேர்டுன்னு ஏன் சார் போடக்கூடாது அப்படின்னா, இங்க பாஸ்ட் வேர்புல இருக்கிறதுனால இங்கேயும் பாஸ்ட் வேர்பு தான் வரணும். அப்ப அதனாலதான் வாஸ்ன்னு போட்டோம் நம்ம. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஐடென்டிஃபை த டிகிரி ஆஃப் கம்பேரிசன். டிகிரி ஆஃப் கம்பேரிசன். நோ அதர் மெட்டல் is as useful as iron. As useful as iron. As useful as அப்படின்னு வந்துட்டாலே இது வந்து இந்த இங்க இங்க எந்த விதமான டிகிரி டிகிரி வந்து 3 டைப்ஸ் ஆஃப் டிகிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் டிகிரி, நெக்ஸ்ட் கம்பேரேட்டிவ் டிகிரி, தேர்டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி.
கம்பேரேட்டிவ் டிகிரியில் வந்து அங்கே கொடுக்கப்பட்ட அந்த வேர்பில் வந்து என்ன இருக்கும்? இப்போ டால்னா டாலர்னு இருக்கும், ஷார்ட்னா ஷார்ட்டர்னு இருக்கும், இல்லை பியூட்டிஃபுல்னு ஒரு இப்போ இந்த இடத்துல யூஸ்ஃபுல்னு இருக்கு, அப்போ இதுக்கு வந்து மோர் யூஸ்ஃபுல் அப்படின்னு வரும். அப்போ சூப்பர்லேட்டிவ்ல என்ன ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்னா, இந்த யூஸ்ஃபுல் வந்து மோஸ்ட் யூஸ்ஃபுல் அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கும். இல்லை டால் அப்படின்னு கூட சொல்றோம்ல, அதோட டாலஸ்ட்ன்று வந்திருக்கணும், இஎஸ்டி இல்லை எஸ்டி ஆட் ஆகி வந்திருக்கணும். அந்த மாதிரி இல்லை, வெரி சிம்பிளா இருக்கு. ஆஸ் யூஸ்ஃபுல் அஸ்ல ஆரம்பிச்சு அஸ்லேயே இருந்துச்சுன்னா இது வந்து கம்பேரேட்டிவ் கிடையாது, சூப்பர்லேட்டிவ் கிடையாது, பாசிட்டிவ் டிகிரி. The structure as plus adjective plus as is characteristic of the positive degree. அந்த அட்ஜெக்டிவ் டால் ஷார்ட் சொல்றோம்ல, இது வந்து அட்ஜெக்டிவ் டிகிரி. அட்ஜெக்டிவ், இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி ஆஸ் ப்ரிஃபிக்ஸ்லையும், அதாவது ஃப்ரண்ட்லையும் ஆக்ஸ், பேக்லையும் பிஃபோர்லையும் ஆஸ், ஆஃப்டர்லையும் ஆஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ் டிகிரி தான். Question number 10. Choose the correct if clause type. இது வந்து if clauseல 3 டைப் இருக்கு, ரைட்? அது முன்னாடிலாம் இந்த தேர்வுல பார்த்துருக்கோம் நம்ம. சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? if it rains, அப்ப we dash the match. இந்த இடத்துல if it rains, இந்த இடத்துல எதை பார்க்கணும் அப்படின்னா ரெயின்ஸை பார்க்கணும். ரெயின்ஸுங்கிறது என்னன்னா, ரெயின்னா மழை தானே சார், இது என்ன சார் ரெயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதா? இட் இஸ் ரெய்னிங். ரெயின் வந்து எப்படின்னா நவுனாவும் ஆக்ட் பண்ணும், வேர்பாவும் ஆக்ட் பண்ணும். இப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து ரெயின்ஸ், அப்போ இந்த இடத்துல ரெயின்ஸுங்கிறது வேர்பா இருக்கு. அந்த வேர்ப் எப்படி இருக்கு? ப்ரெசன்ட் வேர்பா இருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் வேர்பா இருக்கு. சரி, சிம்பிள் ப்ரெசன்ட்ல வந்துட்டாலே நெக்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்ஸ்ல எதை யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் ஃபியூச்சரை தான் யூஸ் பண்ணணும். அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா இங்க எது இருக்குன்னா வில் கேன்சல் தான். டைப் 1 இது, ரொம்ப ஈஸியான மாடல் இது. திஸ் இஸ் ஏ டைப் 1 கண்டிஷனல், ரியல் ஆர் பாசிபிள், வேர் இஃப் பிளஸ் ப்ரெசன்ட் இஸ் ஃபாலோடு பை வில் பிளஸ் வேர்பு. இது பார்த்துங்க, வேற ஒரு வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சென்டென்ஸ்ல சிம்பிள் ப்ரெசன்ட் இருந்தா நெக்ஸ்ட் வர்றதுல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை தான் பயன்படுத்தணும். அப்படி இருக்கிற என்ன அந்த ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. இங்க வில் கேன்சல் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, அதை தூக்கி போட்ட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. கம்ப்ளீட் த சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் டேஸ் பிரசன்ட் டுடே. இந்த இடத்துல நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு நெய்தர் ஆஃப் த பாய்ஸ், பாய்ஸ்ன்னு சொன்னாலே என்ன பண்ணுவோம்? ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்தாலே அங்க எதெல்லாம் பயன்படுத்தப்படும்? ஹேவை பயன்படுத்தலாம், ஆரை பயன்படுத்தலாம், வேற பயன்படுத்தலாம். எதை பயன்படுத்தவே கூடாதுன்னு நம்ம மனசு சொல்லும்? ஈஸை பயன்படுத்திடாதரா அப்படின்னு மனசு சொல்லும். ஏன்னா பாயின்னு இருந்தாதான் நம்ம ஈஸ் பயன்படுத்தலாம், சிங்குலரா இருந்தா இங்க வந்து ஈஸ் பயன்படுத்தப்படும். ஆனா ப்ளூரல்ல இருந்தா ஈஸை கண்டிப்பா பயன்படுத்தவே கூடாதுன்னு தான் நம்ம மனசு நினைக்கும். அப்படி நினைக்கிற மனசை வந்து தூக்கி வச்சுட்டு, மனசே நீ நினைச்ச தப்பு, இந்த இடத்துல ஈஸு தான் வரணும். நெய்தர் ஆஃப் த பாய்ஸ் இஸ் பிரசன்ட் டுடே. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் லைக் ஈச், நெய்தர் அண்ட் எய்தர் ஆல்வேஸ் டேக் ஏ சிங்குலர் வெர்ப். அதனாலதான் நெய்தருங்கிற ஒரு குழுவேட கொடுத்துருக்கான். ஏன் நேரம் த பாய்ஸ் அப்படின்னு தரல? நெய்தர், எய்தர், ஈச் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எல்லாமே சிங்குலர் வேர்பா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப சிங்குலர் வேர்பு அப்படின்னு நினைச்சிட்டா அது ப்ளூரல்ல இருக்கிற மாதிரி தோன்றுனாலும் அது சிங்குலர் வேர்பு தான். அப்ப சிங்குலர் வேர்புன்னு நம்ம நினைச்சாலே அப்ப ஈஸ் தானே அங்க. ஓகேவா? ரைட்டா? ரைட். வாங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் 12க்கு போயிடுவோம். ஐடென்டிஃபை த நான் ஃபைனைட் வேர்ப். நான் ஃபைனைட் வேர்ப். I saw him running. அப்ப இதுல வந்து நான் ஃபைனைட் வேர்பு எது அப்படின்னு கேட்கிறப்ப
ஃபைனைட் வேர்ப், நான் ஃபைனைட் வேர்ப். வேர்பு தான் கேட்குறான். அப்போ ஹிம்மு வராது, ஐயு வராது, அது ரெண்டையும் விட்டுருங்க. சா வருமா, ரன்னிங் வருமா, இவ்வளோதான் இங்கே மேட்ரு. அப்போ சாங்கிறது வினைமுற்று. சான்னா அதாவது சீசா சீன். சான்னா பார்த்தான் இல்லை பார்த்தேன் இல்லை பார்த்தாள், இப்படி வந்துடும். ரன்னிங்னா ஓடி, ஓடுதல் தான். அப்போ நான் ஃபைனைட் வேர்பு அப்படின்னு பார்க்குறப்ப ரன்னிங் தான். ரன்னிங் இஸ் ஏ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். நம்ம முன்னாடியே ஒரு வாட்டி ஒரு கிளாஸில் சொல்லியிருக்கிறோம். V1, V2, V3, V4. V4ங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கிறது வந்து நான் ஃபைனைட் வேர்பு. ஆக்டிங் ஆஸ் அன் அட்ஜெக்டிவ் அட்வர்பியல் டெஸ்கிரிப்ஷன் ஹியர். நான் பார்க்குறப்ப அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்போ இது வந்து என்னது, அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பு அதுக்காக பயன்படுறதுனால தான் இது என்ன, இதை வந்து என்னன்னு சொல்றாங்க, நான் ஃபைனைட் வேர்புன்னு சொல்றோம். ரைட். கொஸ்டினையும் பார்த்துக்கணும். வேர்பு அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு டக்குன்னு அப்போ அந்த ஹிம்மு ஐன்னு அதை வந்து கழிச்சு கட்டினீங்களா சார், அது என்ன சார், அது வந்து ப்ரொனவுன். அடுத்த 13. சூஸ் த கரெக்ட் கலெக்டிவ் நவுன். A dance of lions was seen in the forest. லயன்னால என்னது, லயன்னாலே ப்ரைடு தான் இந்த இடத்துல. அப்ப a pride of lions was seen in the forest. லயன்னே வந்து ப்ரைடு. ப்ரைடுனா பெருமிதம், பெருமை, இந்த ஒரு கர்வம், அதுதான். அது வந்து ப்ரைடுங்கிறது ஸ்பெசிஃபிக் கலெக்டிவ் நவுன்னா நவுன் ஃபார் எ குரூப் ஆஃப் லைன்ஸ். குரூப் ஆஃப் லைன்ஸை குறிப்பிடக்கூடிய ஸ்பெசிஃபிக் கலெக்டிவ் நவுன் எதுன்னு கேட்டா ப்ரைடு தான். நெக்ஸ்ட் 14. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் அட்வர்ப் இன் த சென்டென்ஸ். ஷீ ஸ்போக் லவுட்லி. அட்வர்பை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது என்னன்னா, அந்த வேர்புக்கு நெக்ஸ்ட் வர்றதுல வந்து வந்து எப்படி இருக்கும், எல்ஒய்ல முடிஞ்சிருக்கும். அதுதான் அட்வர்பு. அப்போ எல்ஒய்ல முடிஞ்சிருக்கிறதுனால இங்கே ஹீ வந்து சப்ஜெக்ட், ஸ்போக்குங்கிறது வேர்பு, லவுட்லி. இந்த லவுட்லி அப்படின்னா சத்தமா, அவன் வந்து பேசுறான். எப்படி பேசுறான், சத்தமா பேசுறான். சரி, அப்ப லவுட்லி அதான் அட்வர்பு. சரி, இந்த அட்வர்பு எந்த விதமான டைப்ல இருக்குது அப்படின்னு கேட்குறான். அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியா, அட்வர்ப் ஆஃப் மேனரா, அட்வர்ப் ஆஃப் பிளேஸா, அட்வர்ப் ஆஃப் டைமா. அப்போ இந்த இடத்துல என்னன்னா பிளேஸு டைமு இது வரவே வராது. ஃப்ரீக்வன்சியா மேனரா. அப்போ ஃப்ரீக்வன்சி மேனர் இதில் பார்க்குறப்ப இது ரெண்டுல தான் குழப்பம் இருக்கு, எது வரும்னு. அப்போ ஸ்போக், ஹீ ஸ்போக் லவுட்லி. அவன் பேசுனான், எப்படி பேசுனான், லவுட்லி. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த லவுட்லிங்கிற இந்த அட்வர்பு அவனுடைய எதை சொல்லுது, அவனுடைய மேனரை சொல்லுது. இந்த இடத்துல அவன் அவன் இல்லைன்னா அவர், இப்படி பேரை வச்சுக்கலாம். அவருடைய குணாதிசயத்தை சொல்லுது. அவருடைய குணாதிசயமே வந்து சத்தமா பேசுறதாங்க இல்லைங்க, அவங்க குணாதிசயமே வெக்கப்படுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேருடைய குணாதிசயம் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும். அதை நம்ம வந்து வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கையிலையும் சொல்லுவோம். அவர் இயல்பாவே யார்ட்டையும் அந்த அளவு பழக மாட்டாருங்க அப்படிலாம் சொல்லுவோம், அந்த மேனர். இப்ப இது வந்து இந்த இடத்துல லவுட்லிங்கிறது இந்த அட்வர்பு இங்க எந்த விதமான டைப் ஆஃப் அட்வர்பா பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். அதாவது லவுட்லி describes how the action of speaking was performed. அவருடைய ஸ்பீக்கிங், பேசக்கூடிய அந்த திறன் வந்து எப்படி, அது ஹவும் எப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணதுனால அது வந்து அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப் ஆஃப் மேனர். Question number 15. Select the correct reported speech for he said. Reported speech இதை நம்ம வந்து பேசிக்கா முன்னாடி இப்போ படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு படிச்சிருப்போம். டைரக்ட் ஸ்பீச்
டைரக்ட் ஸ்பீச். இங்க கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டினே வந்து டைரக்ட் ஸ்பீச் தான். ஹி செட் ஐ ஆம் பிளேயிங். டைரக்ட் ஸ்பீச்ல கமா, இன்வெர்டட் கமாஸ் எல்லாமே இருக்கும். அந்த டைரக்டட் ஸ்பீச்ல இருக்கிற இந்த சென்டென்ஸை ரிப்போர்ட்டட் இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாற்ற சொல்றாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சோட நியூ ஃபார்ம் தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அப்ப இதை வந்து மாத்துறப்ப இங்க சாரி, அப்போ வந்து என்னன்னா இது நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஹீ செட், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் வந்து ஹீ செட், அது ரைட்டு, ஹீ செட்டு. அதுக்கப்புறம் இந்த கமா, இந்த இன்வெர்டட் கம்மாவெல்லாம் நீக்கணும் அப்படின்னா தட்டு, அதை போட்டுக்கிட்டாச்சோம். அடுத்தது ஐன்னா இங்க என்னது, அவன் சொன்னா நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்ப இந்த இடத்துல என்னது, ஐங்கிறது ஐ ஐ ஐ வந்து என்னவா மாறணும் அப்படின்னு பார்த்தா, அங்க சொல்றது யாருன்னா அவன்னு வருது. அப்ப இந்த இடத்துல ஹீ தான் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்ல, ஹீ தான், அவன் தான் சொல்றான். அப்படிங்கிறப்ப ஹீ. சப்போஸ் அந்த இடத்துல அவள் ஷீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஷீன்னு மாறிடும். அதை மட்டும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கொஸ்டின்லேருந்தே ஆன்சரை எடுக்கிறது. அவன் பொருளை எடுத்து அவனையே ஆன்சரை கண்டுபிடிச்சு நம்ம வந்து மார்க் எடுக்கிறது, அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஐங்கிறது ஹீ தான். அப்போ வந்து ஆம்ங்கிறது ஆம் பிளேயிங் அப்படின்னு இருக்கு. இந்த ஆம் பிளேயிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்போ டென்ஸ் மாறும், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறும். அப்போ மாறுறப்ப வாஸ் பிளேயிங். ஏன் வாஸ்ன்னு போட்டோம்னா இங்கே சிங்குலர் தான் இருக்கு. ஹீங்கிறது ஒருத்தரை தான் குறிக்குது. அப்போ வாஸ் பிளேயிங். அப்போ இந்த இடத்துல பாய்ஸ்ன்னு இருக்கு, தேன்னு சொல்லிட்டோம்னா வேர் பிளேயிங். இவ்வளோதான் மாறப்போகுது. அப்போ ஆம் வந்து வாஸ் பிளேயிங், ஆம் பிளேயிங், வாஸ் பிளேயிங். அப்போ ஹீ செட் தட் ஹி வாஸ் பிளேயிங். இன் இன்டைரக்ட் ஸ்பீச் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் changes to the past continuous when the reporting verb is in the past tense. Right. Next, question number 16. Fill in the blank with the correct conjunction. Work hard. Work hard. Dash you will fail. Work hard. கடினமா வேலை செய், கடினமா உழை. இப்போ நம்ம அந்த டெட்டுக்கு படிக்கிறத ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா நமக்கு இல்லை, வேற யாரோ சொல்றாங்க, சொன்னதுக்காக எடுத்துக்கோம், யூ வில் ஃபெயில் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளே பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், ஏ கடினமா படுறா இல்லைன்னா ஃபெயில் ஆயிடுவ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம யாரையும் ஃபெயில் போட மாட்டோம், ஃபெயில் போட யாரும் அனுமதிக்கவும் மாட்டாங்க. அதே போலதான் நம்மளும் கண்டிப்பா பாஸ் தான் ஆகும். இருந்தாலும் இந்த சென்டென்ஸுக்காக சொல்றோம். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல வந்து ஒர்க் ஹார்ட். அப்ப இங்க இருக்கிற கன்ஜெக்ஷன்ல எது ஆப்டான கரெக்டான கன்ஜெக்ஷன் அப்படின்னா ஆறு தான். ஒர்க் ஹார்ட். ஆர் is used here to show an alternative consequence or a warning. Right. ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்தது 17. வாட் இஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபர்னிச்சர்? ஃபர்னிச்சருடைய ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறான். ரொம்ப நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற கொஸ்டின். நமக்கு ப்ளூரல் ஃபார்ம்னாலே நம்ம என்ன நினச்சிக்குவோம், வெரி சிம்பிள்ரா, எஸ்எஸ் ஆட் பண்ணி எழுதிடணும், இல்லை இஎஸ் ஆட் பண்ணி எழுதணும், இல்லை சில நேரத்தில் ஐஇஎஸ் ஆட் பண்ணி எழுதிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஃபர்னிச்சரிஸ், ஃபர்னிச்சர்ஸ், பீசஸ் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க நம்மளை குழப்புவதற்காக. நம்ம குழம்பவே கூடாது. ஏன்னா ஃபர்னிச்சரு ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிங்குலர் ஃபார்ம் தான் அது. ஃபர்னிச்சர் இஸ் an uncountable noun that remains the same in both singular and plural contexts. அதாவது அன்கவுண்டபிள் நவுன்ல இருக்கிறதுக்கு வந்து அதை எண்ணவே முடியாது. அதை போய் எப்படி வந்து இது வந்து இது சிங்கிள், இது சிங்குலர்,
இது ப்ளூரல்னு எப்படி நம்ம பிரிக்க முடியும்? அப்போ இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த ரொம்ப முக்கியமான இது. கொஞ்சம் காரணம் தப்புனோம் நமக்கு ஒரு மார்க் போயிட்டு. ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு பிஏ டிக் அடிச்சிட்டோம்னா ஒரு மார்க் நம்மள்ட்ட இல்லை, நம்ம பாக்கெட்டை விட்டு போயிட்டு அப்படின்னு வச்சுக்கோ. குழம்பவே வேணாம். அன்கவுண்டபிள் நவுனான்னு பாருங்க, இருந்துச்சுன்னா அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம்லாம் கிடையாது. சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் ரெண்டுமே ஒன்று தான். ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். தே நேம்டு த பேபி ஜாய். இது வந்து எந்த வகையான சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். சரி, ரைட். வெரி சிம்பிள். தேங்கிறது என்னது? சப்ஜெக்ட். எஸ். நேம்டு அப்படிங்கிறது என்னதுன்னா வேர்பு. த பேபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். தே நேம்டு த பேபி ஆப்ஜெக்ட். அந்த பேபிக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர்னா ஜாய்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த ஜாய்ங்கிறது என்னன்னு கேட்டா, அப்ப பாக்குறப்ப நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே வந்தோம்ல, எஸ் வி ஓ வந்துட்டோம். அப்ப அந்த ஏ இல்ல, பி, பில வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டு ஓ இருக்கு, அதுவும் இல்ல. டிய பாருங்க, ஏல இருக்கு, இங்க நம்ம ஓல வந்துட்டோம், ஆப்ஜெக்ட் இல்ல பேபி. அப்ப சி நம்மளை அறியாமலே சிக்கு கொண்டு நம்மளை கொண்டு விட்டுருவோம். லாஸ்டா இருக்கிற ஜாய்ங்கிறது காம்ப்ளிமெண்ட். அப்ப சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட். அதர் ஆப்ஜெக்ட் வந்து காம்ப்ளிமெண்ட். 19. Select the correct option. I does here since 2010. இங்க நான் 2010லேருந்து இருந்துகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல க்ளூ வேர்டு வந்து சின்ஸ் தான். சின்ஸ் வந்துட்டாலே அது வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்கணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I have been living here since 2010. சின்ஸ், ஃபார் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கனாலே பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். த ஹேவ் பீன் லிவிங். அப்படி இல்லைன்னா ஹேஸ் பீன் லிவிங். ஏன் ஹேஸ் வந்துச்சுன்னா இந்த ஐக்கு பதிலாக அங்கே ஒரு நேம் கொடுக்குறாங்க, இல்லை ஹீ ஷீட் இதில் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே ஹேஸ்ன்னு மாறும். இவ்வளோதான் வித்தியாசம். இதில் வேற இதெல்லாம் குழப்பிக்க வேண்டிய. அதனால தான் சின்ஸுன்னு அந்த இது கொடுத்துட்டான். இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், have been living. Next, 20. Which of the following is a gerund? Gerund அப்படிங்கிறது என்னன்னா ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கிற வேர்பு தான். ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கிற வேர்பு தான் ஜெரண்ட். அப்படி பார்க்குறப்ப அது ஜெரண்ட் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கும், ஃபர்ஸ்ட்ல வரும். அதாவது நவுனா ஆக்ட் பண்ணும், சப்ஜெக்டா ஆக்ட் பண்ணும். அப்படி பார்க்குறப்ப சென்டென்ஸ் ஆன்சர் சி டி வரல, அதில் வந்து பின்னாடி போயிடுது. இன்னொன்று அந்த சியில் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இல்லை. சரி, அப்போ த ஸ்விம்மிங் அப்படின்னு இருக்கு. த ஆர்டிக்கிள்லாம் வராது, டைரக்டா ஜெரண்ட் வந்து டைரக்டா வரும். ஸ்விம்மிங் அப்படின்னு தான் வரும், ரன்னிங் அப்படின்னு தான் வரும், ரீடிங் அப்படின்னு தான் வரும். அதுக்கு முன்னாடி ரீடிங், ஆர்டிக்கிள் அது வேற எதுவும் வராது, அது மாதிரி வராது. அப்படி வர பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிள். ஜெரண்ட் வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல இருக்கிற வேர்பு. அப்படி பார்க்குறப்ப ஸ்விம்முங்கிற வேர்பு வந்து ஸ்விம்மிங் அப்படின்னு இருக்கு. ஒன்று. ரூல் நம்பர் 2 வந்து எப்படின்னா அது நவுனா தான் ஃபர்ஸ்ட்ல தான் வரும், ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு ஸ்விம்மிங். சென்டென்ஸ் பியில் வந்து ஸ்விம்மிங்னு ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஆர்டிக்கிள் எதுவும் வராது. அப்படி பார்க்குறப்ப கொஸ்டின் ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். எ ஜெரண்ட் இஸ் எ வேர்ப் எண்டிங் இன் ஐஎன்ஜி தட் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் எ நவுன். ஹியர் ஸ்விம்மிங் இஸ் எ சப்ஜெக்ட். அதான் சொன்னோம் நம்ம. ஓகேவா? இதுதான். இந்த ஒன்றை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஜெருண்டு ஒரு ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்து இதில் வந்து ஜெருண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணு, அண்டர்லைன் பண்ணு, இதை வந்து பிக் அவுட் த ஜெருண்டு அப்படின்னு ஏதோ கேட்டாங்கன்னா இதில் எது ஜெருண்டு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா we can
choose the correct answer. ஓகேவா? ரைட். 21. Choose the correct option. He is the dash boy in the class. Oh. Choose the correct option. He is the dash boy in the class. ரைட். இது வந்து இங்க கீழே ஆன்சரை பாருங்க. இது இந்த கொஸ்டினை படிக்கிறப்ப நமக்கு ஒன்றும் புரியல. இது என்ன எதை இது பண்ணணும். ஆனா ஆன்சரை பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. டாலர்னு கொடுத்துருக்கான், டால்னு கொடுத்துருக்கான், மோர் டால், டாலஸ்ட் கொடுத்துருக்கான். இது எல்லாமே எதுன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன்ல வரக்கூடியது. கம்பேரேட்டிவ் டிகிரியா, சூப்பர்லேட்டிவ் டிகிரியா, இல்ல பாசிட்டிவ் டிகிரியா அப்படின்னு நமக்கு வந்து இப்ப இந்த ஆன்சரை, இந்த 4 ஆன்சரை வச்சுட்டு தான் அப்ப இந்த கொஸ்டின்ல வந்து ரைட்டு ஓ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை அந்த அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு சென்டென்ஸ். இங்க கரெக்டான அட்ஜெக்டிவை ஆட் பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு முடிவுக்கு வரும். சரி ரைட், வந்தாச்சு. சரி, இப்ப இதுல டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்துட்டோமா? ரைட்டு. அதுல பாசிட்டிவ் டிகிரின்னா அதுக்கு குழுவேட் என்ன இருக்கணும்? ஆஸ் இருக்கா? அங்க எதுவும் இல்லை. சரி, கம்பேரேட்டிவ் டிகிரிக்கு வந்து தேன், அந்த கொடுக்கப்பட்ட சென்டென்ஸ்லயே THAN தேன் எங்கேயாவது வந்திருக்கா? வரல. சரி, அடுத்த தேர்ட். அப்ப கம்பேரேட்டிவ் டிகிரி இங்க இல்லை. அப்ப டாலரு, டாலு, மோர் டால் இது மூணுமே வரல. சரி, அடுத்து தேர்ட் ஆப்ஷன் சூப்பர்லேட்டிவ் டிகிரினா அந்த சென்டென்ஸ்ல த கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த சென்டென்ஸ்ல த இருக்குதா? அந்த நம்ம எழுத போற அந்த ஆன்சருக்கு முன்னாடி த இருக்குதா? இருக்குது. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்து எதுல வந்திருக்கணும்? ESTல தான் முடிஞ்சிருக்கணும். அப்ப டாலஸ்ட். அப்ப he is the tallest boy in the class. The superlative degree tallest is used to compare more than 2 items and is preceded by the preceded by the. அதுதான் மெயின் க்ளூ வேர்டு அதான். அடுத்த 21. ஐடென்டிஃபை த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். ப்ளீஸ் ஷட் த டோர். இது கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து அங்கேயே கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்கிளமேட்டரி, இம்பரேட்டிவ், டெக்ளரேட்டிவ். ரைட். அப்படிங்கிறப்ப இங்க வந்து இன்டராகேட்டிவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ல வந்து கொஸ்டின் மார்க் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? இல்ல. இல்ல கொஸ்டின் வேர்டு, WH கொஸ்டின் வேர்டு இருக்குதா? இல்ல. அப்ப இது இன்ட்ராகேட்டிவ் இல்ல. ரைட். அடுத்த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதுல அந்த கொடுக்கப்பட்டுள்ள அந்த கொஸ்டின்ல எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இருக்கா? ஆச்சரியக்குறி இருக்கா? இல்ல. அப்ப அதுவும் கிடையாது. அப்ப அடுத்தது இம்பரேட்டிவா, டெக்ளரேட்டிவா? இம்பரேட்டிவ், டெக்ளரேட்டிவ் ரெண்டுக்குமே என்ன வரும்னா அந்த அந்த கொடுக்கப்பட்டுள்ள கொஸ்டின்ல வந்து ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கும். ஃபுல் ஸ்டாப் இருக்குது. ரைட். டெக்ளரேட்டிவ்ல என்ன இருக்கும்னா சப்ஜெக்ட்ல தான் ஆரம்பிக்கும். ஷி இஸ் எ டாக்டர். இது வந்து ஒரு டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு நம்ம செய்தி வாக்கியம். டெக்ளரேட்டிவ்னா ஒன்றும் இல்லைங்க, செய்தி வாக்கியம் தமிழ்ல. இது அப்படியே தமிழ்ல சொல்றோம் பாருங்க, செய்தி வாக்கியம் டெக்ளரேட்டிவ். இம்பரேட்டிவ்னா கட்டளை வாக்கியம். எக்ஸ்கிளமேட்டரினா வியப்பு வாக்கியம். இன்டராகேட்டிவ்னா வினா வாக்கியம், கேள்வி வாக்கியம். தமிழ்லையும் படிச்சிருப்போம், ஏன்னா நமக்கு தமிழும் உண்டு. அங்கேயும் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அங்கேயும் எழுத தெரியணும். ப்ளீஸ் ஷட் த டோர், கதவை மூடு. இது வந்து எந்த வகையான வாக்கியம் அப்படின்னா நம்ம கட்டளை வாக்கியம்னு எழுத தெரியணும். இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் ஷட் த டோர். அப்ப இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். An imperative sentence gives a command, request or advice. இந்த 3 டைப்ல வரும். கமாண்ட், ரிக்வெஸ்ட் ஆர் அட்வைஸ் அப்படி வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளீஸ் ஷட் த டோருங்கிறது கமாண்ட் இல்ல, ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ல வருது. அதனால வந்து இது வந்து இம்பரேட்டிவ். நெக்ஸ்ட் 23. fill in with correct semi model. You dash not go there. You dash semi model verb எது அப்படின்னு யூஸ் பண்ண சொல்றான். செமி மாடல் verb அப்படிங்கிறது நீடு, டேர் வராது. ought to வா, used to வா, இவ்வளவுதான் மேட்ரு.
அப்ப செமி மாடல்ல அப்ப ரைட். இங்க பாருங்க, யூ நீட் நாட் கோ தேர். இந்த இடத்துல நீடு தான் ஆன்சர். அங்க நீ போக வேண்டிய தேவையில்லை. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. Choose the correct phrasal verb. The plane dash at 10 a.m. இந்த இடத்துல வந்து டேக் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க பாஸ்ட்ல இருக்கு, அதனால டுக் ஆஃப். அதான் இங்க ஆன்சர். The plane took off at 10 a.m. Next question. Identify the error. I prefer coffee than tea. இந்த இடத்துல வந்து எது வந்து தவறா இருக்கு அப்படின்னா தேர்ன் தான். ஏன்னா ப்ரிஃபர் வந்தாலே டூ தான் வரணும். ப்ரிஃபர் டூ, ப்ரிப்போசிஷன் வந்து டூ தான் வரணும். தேர்ன் வந்திருக்கு. ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 26. விச் சென்டென்ஸ் இஸ் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேட் ஃபினிஷ்ட். ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம்ஒர்க். இதுதான், இந்த சென்டென்ஸ் தான் ரைட்டு கரெக்டான சென்டென்ஸ். கொஸ்டின் நம்பர் 27. வாட் இஸ் த ஃபெமினைன் ஃபார்ம் ஆஃப் ஹார்ஸ்? ஹார்ஸோட ஃபெமினைன் ஃபார்ம் வந்து மேர் தான். நினைவில் வச்சுங்க, ஹார்ஸோட ஃபெமினைன் ஃபார்ம் வந்து மேர். அப்ப மேர்னா பெண் குதிரை, ஹார்ஸ்னா ஆண் குதிரை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. Identify the underlined phrase. He succeeded by didn't of hard work. அப்ப by didn't of அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ப்ரிப்போசிஷனல் phrase அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பை, ஆஃப் இதெல்லாம் வந்திருக்குல்ல, ப்ரிப்போசிஷனல் phrase. அதாவது காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம்ல, அதெல்லாம் அது மாதிரி வந்து பை டிடின்ட் ஆஃப் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ப்ரிப்போசிஷன் மேக்கிங் திஸ் எ ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஷோவிங் மீன்ஸ். அப்ப எந்த வகையான ஃப்ரேஸ்ன்னு அப்படின்னு கேட்குறாங்க. நவுன் ஃப்ரேஸா, அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸா, வேர்பு ஃப்ரேஸா, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். 29. Choose the correct question tag for I am right. முன்னாடியே சொல்லியிருக்கோம் நம்ம, இந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கணும். ஆம் வந்துச்சுன்னா ஆம்ல வந்து கொஸ்டின் டேக் வராது. அப்ப ஆம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆம் வந்து ஆறுன்னு மாறிடும். அப்ப இது பாசிட்டிவ்ல இருக்கு, அப்ப ஆரின்ட். அங்க ஐன்னு இருக்கு சப்ஜெக்ட், அப்ப இங்கேயும் ஐ, அப்ப ஆரின்ட் ஐ. இன் கொஸ்டின் டேக்ஸ் ஆம் in a positive statement becomes ஆரின்ட் in the negative tag. ஆம் வந்துச்சுனாலே ஆரின்ட் தான் வரணும். ஐ இருக்கு, ஐ போட்டாச்சு, ஆரின்ட் ஐ. 30. Question number 30. Select the correct reported speech. She said to me, where are you going? அப்ப said to அப்படின்னு வந்தாலே asked. அப்ப she asked me. அப்ப என்ன பண்றோம், அடுத்தது வேர். கொஸ்டின் வேர்டே வந்துச்சுன்னா வேர் தான். அப்போ இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான், யூ. யூ வந்து ஐன்னு மாறிடும். ஐன்னு வந்தாலே அங்க இருக்கிற யூ ஆர்னு சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல இருக்குல்ல, யூ ஆர் கோயிங் இருக்குல்ல, அப்ப ஐ வாஸ் கோயிங். அப்ப she asked me where I was going. The reporting verb becomes asked. The tense shifts to past continuous. are going வந்து was going. you வந்து ஐன்னு மாறிடும். இவ்வளவுதான். Next, 31. Find the correct passive form. Open the door. Open the door. இதோட passive form correct passive form. Let the door be opened. Let the door
be opened. இதுதான் கரெக்ட் ஆன்சர். 32. Identify the part of speech for alas alas the king is dead. அலாஸ் அலாஸ்ங்கிறது இதெல்லாம் என்னது? இது வந்து நம்ம பார்ட் ஆஃப் ஸ்பீச்லயே படிச்சிருப்போம். இன்டர்ஜெக்ஷன். சடன், அதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் சடன் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ். அதான் இன்டர்ஜெக்ஷன்ஸ். 33. Choose the correct concord. Bread and butter. That's my favorite breakfast. நம்ம அந்த நெய்தர் ஆஃப் த பாய்ஸ்ன்னு பார்த்தோம்ல, அதே அடிப்படை தான். அது வந்து பிரெட், அது வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் நமக்கு அப்படியே தெரியும். ஆனால் அது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, சிங்குலர் ஃபார்ம் தான். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப பிரெட் அண்ட் பட்டர் ரெண்டுமே ஒன்றுக்குள்ள தான், சிங்குலர் ஃபார்ம் தான் அது. அப்போ சிங்குலர் வந்துட்டாலே ஈஸ் தான். Next, fill in the blank with the correct degree. Gold is dash than silver. Then வந்துட்டாலே அது வந்து என்னது? கம்பேரேட்டிவ் டிகிரி தான். அப்ப ப்ரீசியஸ்ங்கிறதுல வந்து பாக்குறப்ப கம்பேரேட்டிவ் டிகிரி வந்து ஏ தான் கரெக்டான ஆன்சரா இருக்கு. மோர் ப்ரீசியஸ். Gold is more precious than silver. Question number 35. Identify the transitive verb. The boy flies a kite. Transitive verbல என்ன இருக்குன்னா transitive, intransitive. Transitive verbல வந்து verbuக்கு அதாவது என்னன்னா அதுல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கும். வேர்புக்கு அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த வேர்புக்கு அந்த வினை, அந்த செயல் நடப்பதற்கு துணையா இருந்துச்சுன்னா அது டிரான்சிட்டிவ் வேர்ப். அப்ப த பாய் ஃப்ளைஸ் எ கைட், த பாய்ஸ் ஃப்ளைஸ் அப்படின்னு மட்டும் இருந்தால் பாய்ஸ் பறக்கிறார்கள், பறக்க அப்படின்னா அப்ப கைட் பட்டம், பறக்க விடுகிறார்கள் அப்படிங்கிறதுல பார்த்தோம்னா இதுல வந்து எது வந்து டிரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னாலே கொடுத்துருக்காங்க. டிரான்சிட்டிவ் வேர்ப் வந்து அது ஃப்ளைஸ் தான். A transitive verb takes an object. Next, 36. Identify the type of noun. Wisdom is better than strength. இந்த இடத்துல wisdom அப்படின்னு கொடுக்குறான். wisdom அப்படிங்கிறது என்னன்னு கேட்டோம்னா இது வந்து abstract noun தான். Abstract nouns name qualities, states or ideas that cannot be touched or seen. Wisdom is better than strength. Next, 37. Choose the correct connector. He will ill. அப்ப dash he attended the class. He is ill. உட முடியாம இருக்கான். வந்து yet he attended the class. He was ill, yet he attended the class. Yet shows contrast or an unexpected outcome. சொல்றதுனால yet தான் இங்க ரைட் ஆன்சர். Next, if I were a bird, I dash fly. அப்படின்னா I would தான். டைப், அதாவது டைப் 2 conditionals. If class uses simple past and the main class uses would plus verb. சிம்பிள் பாஸ்ட்ல இருந்தா, சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருந்தா சிம்பிள் ஃபியூச்சர்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது கண்டிஷனல். இஃப் கிளாஸ் கண்டிஷனல் 1, அதான் டைப் 1. இங்க டைப் 2ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிள் பாஸ்ட்ல இருந்துச்சுன்னா வேர்ங்கிறது பாஸ்ட். அப்போ வந்து நமக்கு என்ன நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி அமையணும் அப்படின்னா would பிளஸ் ப்ரெசன்ட் வேர்ப்ல இருக்கணும். would, I would fly. Question number 39. Change into direct speech. She asked me if I was hungry. இதை வந்து டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றணும். அப்ப she
she asked me. அப்ப வந்து ஆஸ்க்டுங்கிறத நம்ம எப்படின்னா செட் டு. அப்ப she said to me. இஃப் வந்திருக்கு. இஃப் வந்திருக்கிறப்ப இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப்ல தான் வரணும். அப்ப ஐ வாஸ் ஹங்கிரின்னு இருக்கு. அப்ப ஆர் யூ ஹங்கிரி? அப்ப சி தான். she said to me, are you hungry? சரி, இப்போ நம்ம அடுத்து கொஸ்டின் நம்பர் 40. ஐடென்டிஃபை த அண்டர்லைன்ட் பார்ட். சீயிங் த ஸ்னேக் ஹி ரேன் அவே. சீயிங் த ஸ்னேக்குங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அது பார்ட்டிசிபிள். அப்ப பார்ட்டிசிபிள் phrase. Seeing the snake starts with a present participle and acts as an adverbial phrase. Right. Next, 41. Which of these is a compound sentence? இதுல வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் எதுன்னு கேட்குறான். காம்பவுண்ட் சென்டென்ஸ்னாலே அதில் என்ன இருக்கணும்? அண்டு இல்லை பட்டு இது இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு எது இங்கே இருக்குதுன்னா டி தான் இருக்கு. டீல தான் அண்டு இருக்கு. அப்ப he was late and he missed the bus. காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல வந்து அண்டை எடுத்துட்டோம்னாலே ரெண்டு சென்டென்ஸும் தனித்தனியா மீனிங் கொடுக்கும். ரெண்டுமே மெயின் கிளாஸா இருக்கும். அதனாலதான் அதை வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். டூ இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்களா, அதான். ரைட். அடுத்து 42. Choose the correct preposition. The work will be finished. Dash a week அப்படின்னு சொல்றாங்க. The work will be finished within a week. இந்த வாரத்திற்குள்ள முடிச்சிருவேன். ஒரு வாரத்துக்குள்ள முடிச்சிருவேன். Within a week. 43. Identify the correct relative pronoun. The car dash he bought is expensive. ஏற்கனவே பாயின்னு வந்ததுனால ஹூம்னு மாத்தணும். இந்த இடத்துல கார்னு வருது. அப்ப இந்த இடத்துல என்ன, இது வந்து பொருளா வருது. அப்ப வந்து என்ன வரணும்? பொருள் வந்தாலே which. Which is used for animals and things. Who வந்து used for human beings. 44. Choose the correct tense. I dash watch. I watch TV when the bell rang. When the bell rang அப்படின்னு கொடுக்குறான். ரேங்குங்கிறது பாஸ்ட் வேர்பு. எந்தோட பாஸ்ட் வேர்பு? ரிங் ரேங் ரங். அப்ப ரேங் கொடுத்துருக்கான். அப்ப இப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன பண்ணணும்? வாஸ் வாட்சிங். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கணும் அது. அப்ப ஐ வாஸ் வாட்சிங் டிவி when the bell rang. 45. Correct the error. One of my friend is a singer. One of my friend is a. அப்ப அந்த சென்டென்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எ சிங்கர். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இஸ் எ சிங்கர். The phrase one of must be followed by a plural noun but a singular verb. is plural nounல இருக்கும், ஆனா சிங்குலர் வேர்பா தான் யூஸ் பண்ணணும். அப்ப ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கணும், ஃப்ரெண்டுன்னு இருக்கக்கூடாது. ரைட். நெக்ஸ்ட் 46. Identify the type of adjective. There is little hope of his recovery. Little hope of his recovery. அப்ப லிட்டில் அப்படின்னு வந்திருந்தாலே அந்த இடத்துல அது வந்து எதை சொல்லுது? அளவை சொல்லுது. அப்ப adjective of quantity. Little describes how much.
அன்கவுண்டபிள் குவான்டிட்டியே சொல்லுது. But there is little hope of his recovery. அதில் பயன்படுத்தப்படுற அட்ஜெக்டிவ் எதுனா adjective of quantity. 47. Fill in with the correct model. Dash you please help me. நம்ம வந்து அது எது இங்க கரெக்டான ஆன்சர்? would தான். would you please. would is used for making polite requests. would you please help me. ரிக்வெஸ்ட் வந்து பொலைட் ரிக்வெஸ்டா கேட்குறோம்ல, அந்த மாதிரி இடங்களில் would தான். அந்த மாடல் தான் மாடல் வேர்ப்ஸ் தான். would அந்த மாடல் வேர்ப் தான் பயன்படுத்தப்பட வேண்டும். 48. ஐடென்டிஃபை த சஃபிக்ஸ் ஈக்குவாலிட்டி. அப்ப ஈக்குவல் அதான் வேர்பு. அப்ப இதுல இருக்கக்கூடிய சஃபிக்ஸா வந்து எதுன்னா ஐடிஒய், அதுதான் பயன்படுத்த இடி, இதுதான் சஃபிக்ஸா இங்க வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 49. சூஸ் த கரெக்ட் ஃப்ரேஸ். ஹீ இஸ் அஃப்ரைடு. அஃப்ரைடுன்னு வந்தாலே அதுக்கு பக்கத்துல வர வேண்டிய ப்ரிப்போசிஷன் வேர்டு எதுன்னு கேட்டா ஆஃப் தான். அப்ப அதுதான் அஃப்ரைட் ஆஃப். The adjective afraid is always followed by the preposition of. அப்ப கரெக்ட் ஃப்ரேஸ் வந்து afraid of. அதுதான். இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். த ஸ்கை grew dark. த ஸ்கை வந்து சப்ஜெக்ட், grew வந்து வேர்பு, டார்க்குங்கிறது காம்ப்ளிமெண்ட். இப்போ வந்து எஸ்விசி. ரைட். வெற்றிகரமாக 50 கொஸ்டினை நிறைவு பண்ணியிருக்கிறோம். வழக்கம் போல இந்த 50 கொஸ்டின்ல நம்ம வந்து 50க்கு 50 ஸ்கோர் பண்ணி 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றி எதிர்வரும் ஆசிரியர் தகுதி தேர்விலும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் மணிகணேசன்.